ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கீரை தாங்க, சிகப்பு தண்டு கீரை வந்து பொரியல் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன். டப்பில் அதில் இருக்க அழுக்கு மண் தூசெல்லாம் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊற வச்சுட்டு வந்து வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலெல்லாம் போட்டுட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு மேலே மொட்டை மாடிக்கும் போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு பின்னாடி ஒரு புடலை கொடி இருந்தது, அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே அந்த கீரையெல்லாம் நல்லா ஊறி அலசி இருந்துச்சு. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வேரெல்லாம் மட்டும் நறுக்கிட்டு காம்போடு அப்படியே குருவாக அரிஞ்சிட்டேன். கீரை வந்து பச்சை பருப்பு வந்து வறுத்து ஊற வச்சுருந்தேன், அதனால் வந்து பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கூட்டு மாரியே இருக்குன்னு வச்சுக்கிங்களா. பச்சை பருப்பை வறுத்து அதை ஊற வச்சுருக்கேன். தேங்காய் பூ திரி போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரிஞ்சு கொட்டி வதக்கி வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து கீரை பொரியல் வந்து சைட் டிஷ் தான். மெயின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தயிர் சாதம் வந்து கொஞ்சம் குழஞ்சி போச்சா, அதனால் என்ன பண்ணேன், அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், மோர் மிளகா வத்தல் இருந்தது, அதெல்லாம் அப்படியே எண்ணெயில் தாளித்து எடுத்துகிட்டு அதில் கடுகு உளுந்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டு தாளித்து குழஞ்சி சாதத்தில் போட்டு அப்படியே தயிர் பாக்கெட்டு பிச்சு ஊற்றி தயிர் சாதமே கிளறி வச்சுட்டேன். இந்த தயிர் சாதத்துக்கு தான் வந்து சிகப்பு கீரை வந்து இன்றைக்கி வந்து பொரியல் பண்ணுறேன். அதில் கூடவே வந்து ஒரு 4 பல் பூண்டு தட்டி போட்டால் ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் கீரை பொரியலுக்கு. எனக்கு வந்து எப்பயுமே இந்த சாதம் வந்து வெந்துருச்சுன்னா என்னென்னு பதம் தெரிய மாட்டுது. அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு தான் மற்ற வேலை பார்க்குறேன்னா அப்படியே மறந்து போயிடுறேன். அதனால அடிக்கடி சாதம் குழஞ்சிரும். சாதம் குழஞ்சிட்டா டக்குன்னு அப்படியே நான் தயிர் சாதமாக போட்டுடுவேன். அது நல்லா தான் இருக்கும். தயிர் சாதம் கீரையும் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. மதியம் சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு இந்தமாரி தயிர் சாதத்தில் கீரை வச்சு சாப்பிட பிடிக்குமான்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இன்றைக்கி மதியம் என்ன லஞ்சுன்றதை என் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து தேங்காய் திருவின்லாம் உட்காந்துருக்க மாட்டேன். ரொம்ப நாள் அப்படியே கீத்தாக போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு தேங்காய் அப்படியே பூ போல் உதிரியாக வந்துடும். ரொம்ப ஈஸி நமக்கு. அதனால் வந்து எப்பயுமே நான் வந்து குயிக்காக செய்யணுன்னா தேங்காய் பச்சை போட்டு சின்ன ஜாரில் போட்டு ஒரு ஓட்டுட்டா தேங்காய் பூ ரெடி ஆகிடும். சமைச்சி முடிச்சுட்டு அப்படியே கிச்சன் மேடையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துட்டேன். ஏன்னா அப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஆஃபீஸ் போய்ட்டு நைட்டு வரும்போது கிச்சனை பார்த்தா வந்து கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அடுத்து வேறு எதாவது சமைக்கிறதுக்கு எதாவது செய்யணுன்னா தோணும். இல்லைன்னா அப்படியே சமைச்ச பாத்திரம் அங்கங்கே குப்பை அதெல்லாம் போட்டால் கிச்சன் பக்கம் வர்றதுக்கே பிடிக்காது, எரிச்சலாக இருக்கும், மலைப்பாக இருக்கும். எப்படா இதெல்லாம் போய் சரி பண்ணுறதுன்னு. சமையல் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் அப்படியே நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு சிங்கெல்லாம் நல்லா கழுவி வச்சுட்டு போனால் நம்ம நைட்டுக்கு வரும்போது அப்படியே பார்க்க பளிச்சுன்னு க்ளீனாக நீட்டாக இருக்கும். நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் இதுமாதிரி சமைச்சு முடிச்சோன்னா கையோடு க்ளீன் பண்ணுறீங்களா, இல்லை அப்படியே ஹாயாக கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக இருந்துட்டு அப்புறமா வந்து க்ளீன் பண்ணுவீங்களான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். வேலையெல்லாம் முடிச்சுட்டு டியூட்டிக்கு கிளம்பி போயிட்டேன்.